வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. இன்றைய பாட்டு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்ன பாட்டு சார்? அப்படிலாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு கண்டுபிடிக்கணும்ல. சும்மா அப்படியே உட்காந்து அப்படியே பாட்டு கேட்டு அப்படியே சொல்லி கொடுத்துட்டு என்ன இருந்தது? அப்புறம் எப்படி நீங்க அறிவு வளருது? மரியாதை என்ன யாருக்கு என்ன பத்தி பேசிட்டு இருக்க? ஒரு MPBS கிட்ட பேசுறீங்க மறந்துடாத. இன்னைக்கு முக்கியமாக தேவைப்படும் பாட்டு, தேவைப்படுற பாட்டு. பந்தங்கள் சொந்தங்கள் அது போட்டாச்சு ஆல்ரெடி. ஒரே வார்த்தை பணம். வெரி குட். பணத்தை பத்தின பாட்டு. ஆனா இன்னும் வந்து நீங்க டீப்பா ட்ரை பண்ணலாம். அந்த பணத்தை எப்படி கொண்டு வர முடியும்? உழைச்சி வெற்றியின் மூலமாக கொண்டு வரலாம். என்ன செஞ்சு? உழைச்சி. வெரி நைஸ். சூப்பர். உழைப்ப பத்தின பாட்டு. உழைப்பாளி இல்லாத. வெரி குட் வெரி குட் வெரி குட். கேளுங்க. ரஜினி படத்தை வருது இந்த மாதிரி கேட்டகரி வந்தாலே அப்ப இனி உஷாராயிருவாப்ல. ஓகே, இனிமேல் வந்து தத்துவ பாடல்கள் மாதிரி வந்துச்சுன்னா ரஜினி பாட்டு அடிச்சிட வேண்டியதா? அப்புறம் சுத்தி சுத்தி உங்கள்கிட்ட ஓடுற பாட்டா யோசிப்பேன் என்னென்ன பாட்டு ஓடுது இதுல. வெரி குட். உழைப்பாளி. இதுக்கு ஒரு 10 ரூபா பிரைஸ். அந்த பாட்டு தான். உழைப்பை பத்தின மகாலிங்கத்தோட ஒப்பீனியன். உழைக்கணும், நேர்மையா உழைக்கணும். வெரி குட். சுயமா உழைக்கணும். யாரையும் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி ஏமாத்தி உழைக்கக்கூடாது. அப்படி உழைச்சா அதுக்கான தண்டனை கடவுளே கொடுத்தாங்க. நேர்மையா நியாயமா உழைச்சோம்னா அதுக்கேற்ற தண்டனை வந்து பகவான் எப்படின்னு பாத்தீங்களா? ஆப்போசிட்டா இருந்தா சார் அப்படி சொல்றேன். அதை தெளிவா சொல்லல. உழைக்கணும், நேர்மையா நியாயமா உழைச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்டனை சுவாமி கொடுப்பார். படிப்புல ஒரு உழைப்பு. நல்லா பெற்றடிக்காம படிக்கணும். அப்பதான் உழைப்பு. உழைப்புன்றது மனுஷங்களுக்கு எல்லாருக்குமே பணம்ன்ற ஒரு கான்செப்ட் வரும்போது எல்லாருமே வந்து உழைச்சி தான் வந்து அந்த பணத்தை அந்த பொருள் செல்வம் எல்லாத்தையும் வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால வந்து உழைப்புன்றது எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கடமை. அதை வந்து கம்பல்சரியாக நம்ம உழைச்சாதான் வந்து நம்மளால் வந்து பணம் செல்வம்ன்ற போய் நம்ம வந்து ஒரு நிம்மதியான ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும். உழைப்பை பற்றி 2 விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று அடுத்தவனுக்கு கீழே வேலை செய்கிறது, மற்றொன்று சுயமா வேலை செய்யறது, சுய தொழில். ஓகேவா? இப்ப சுய தொழில் அடுத்தவனுக்கு கீழே வேலை பண்றது என்ன டிஃபரெண்ட்? சுய தொழில்னா அவங்க இஷ்டத்துக்கு வரலாம். சரி, மற்றவங்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தான் ஓனர். நம்ம வந்து 10 பேருக்கு வேலை கொடுப்போம். அதுதான் சுய தொழில். வெரி குட். வேலை செய்யறோம்னா நம்ம வந்து இன்னொருத்தவங்க கீழே வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து அவங்க மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்து நம்மள ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இவங்க சுய தொழில்னா நம்ம வந்து அவங்க மற்றவங்கள ஆப்ரேட் பண்ற மாதிரி. அவ்வளவுதான். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. சுய தொழில் அடுத்தவனுக்கு கீழே வேலை செய்யறது. எதுல சந்தோஷம், எதுல கஷ்டம், ஏன் சந்தோஷம், ஏன் கஷ்டம்? சுயதொழிலில் தான் பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷம் வந்து இருக்கும் மாஸ்டர். ஏன்னா வந்து அதில் வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து சுயதொழில்னு சொன்னாலே வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு தான் வந்து நமக்கு எந்த துறையில் நம்ம வந்து போகணுமோ அதுக்கேற்ற அந்த இன்ட்ரெஸ்டோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா வேலையும் செய்வோம். அடுத்தவங்க கிட்ட வந்து வேலை செய்கிறது வந்து அவனுடைய முன்னேற்றத்துக்காக வந்து நம்ம வந்து கீழே இருந்து வேலை செஞ்சிட்ருப்போம். அதுவும் வந்து என்ன பிரச்சனையே நீதானடா. அவங்க கொடுக்குற ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். சுயதொழிலில் வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுக்கு தோணுனதை வந்து நம்ம செய்யலாம். ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து டீல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சுயதொழிலில் வந்து நிம்மதி சந்தோஷம் எல்லாமே அதிகமாக இருக்கும். மகாலிங்கம் சார் என்ன புரியுது? சுய தொழிலில் தனக்கு தேவையானதை தானே நிர்ணயம் பண்ணிக்கலாம். வெரி நைஸ். மற்றவங்க கீழே ஒர்க் பண்ணால் தனக்கு தேவையான எல்லாத்தையுமே அவன் தான் நிர்ணயம் பண்ணணும். வெரி குட். அதான டிஃப்ரென்ஸ் சார். சுய தொழில்னா நமக்கு இப்போ நான் எனக்கு ரெஸ்ட் தேவைன்னா நான் தூங்க முடியும். எப்போ எந்திரிக்க முடியும். எப்போ எனக்கு வேலைக்கு நான் போக முடியும்னா வேற ஆளை போட முடியும். என்னோட வீட்டில் உள்ளவங்களை போட முடியும். ஆனால் அங்கே அப்படி இல்லை. கரெக்ட் டயத்துக்கு போனால் முன்னாடி லீவு கேட்கணும்னாலும் பேசணும். இல்லைன்னா அவங்க ஏதாவது சொன்னால் அந்த வேலையை பண்ணணும். நம்மளால் எந்த ஒரு இதையும் ஒழுங்காக பண்ண முடியாது. நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தலைவலி எல்லாமே இருக்குது. ஆனால் சுய தொழிலில் எவ்வளோ இருந்தாலும் தனக்கானதுன்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். வெரி குட். அதுதான் டிஃப்ரென்ஸ் சார். ஓகே, அது மாதிரி இருக்கிற இன்னைக்கு வேலையை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று முதலாளி, இன்னொன்று தொழிலாளி. முதலாளி கிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தாங்கள் செய்கிற வேலை எவ்வளவு கஷ்டமாக இருக்குது, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கா, என்ன அதுக்குள்ளே என்னென்னலாம் கஷ்டம் இருக்குது, என்னென்னலாம் சந்தோஷமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி புட்டு வச்ச பாட்டு தான் இந்த பாட்டு. உழைப்பை பத்தின பாட்டு. உழைப்பாளிகள் எவ்வளவு ஹாப்பியாவா இல்ல வந்து ஹாப்பி இல்லாம வாழ்றாங்களா அப்படிங்கறத ஒரு பாட்டு. உழைப்பாளிகளை எந்த அளவுக்கு முதலாளிகள்
ரொம்ப அப்படியே அவ்வளவு அழகா அற்புதமாக அவங்கள வந்து பாதுகாத்து வளர்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பாட்டு. அந்த உழைப்பாளிகளை வந்து ஒரு வார்த்தைகள் கூட சொல்லி மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நடத்தக்கூடிய ஒரு பாட்டு. ஒரு உழைப்பாளிகள் கூட அவங்களோட லைஃப்பில் எந்தவித கஷ்டத்துலையும் இவங்க இந்த முதலாளிகள் வந்து பங்கு போடக்கூடிய ஒரு பாட்டு. ஒரு தொழிலாளிக்கு ஒரு அடிபட்டு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் 2-3 நாள் கூட சாப்பிடாம இருந்து வருத்தப்படக்கூடிய ஒரு பாட்டு. முதலாளிகள் மொத்தத்துல தொழிலாளிகளை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு பாட்டு. உழைப்பாளி படத்திலிருந்து உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. அரஹோயா. அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா. அரஹோயா. அட சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா சாமி கூலியோ இருந்துட்டா. அட சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா சாமி காமி. ஆன் ஸ்பாட் எடுத்து விட்டான் பாத்தீங்களா. கூலியோ கூலி எங்களை நம்பித்தான் பூமி. பிறர் வாழ்வதே எங்க வேர்லை எங்க வேர்க்கடையில் தான். வேர்வையில் தான். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. என்ன மீனிங்? இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து உழைப்பாளியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா பணம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதாலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே உழைச்சி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால் வந்து எல்லா மனுஷங்களுமே வந்து ஒரு கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு காரணத்தை நோக்கி உழைச்சி தான் ஆகணும். அதனால தான் உழைப்பாளி இல்லாத நாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனிதனுக்கு மட்டும் இது. விலங்கு. ஆனால் விலங்குகளும் உழைக்கணும். ஆமாம். பணத்துக்காக உழைக்காது, சாப்பாட்டுக்காக. ஒன்லி சாப்பாட்டுக்காக மட்டும் உழைக்கும் விலங்குகள். வேற எதுக்காக உழைக்காது. மனுஷன் வந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கு, அவங்க சார்ந்தவர்களுக்கு, அப்புறம் வந்து அவன் வாழ்நாளே சம்பாதிச்சு தான் ஆகணும். அவனுதான் மோஸ்ட்லி வந்து மனுஷங்களை சார்ந்து தான் இருக்கும். அவங்களுக்காகவே வாழ்கிற மாதிரி இருக்கும். வாங்குற பொருள், ட்ரெஸ்ஸு, பணத்தை மனிதன் எதுக்கெல்லாம் தேடுறான், ஓடுறான், உழைக்கிறான். மற்றவங்க பெருமை பேசுறதுக்காக. வெரி நைஸ். மற்றவங்க பார்த்து நம்மளை ஆச்சரியப்படுறதுக்காக. ரெண்டு ஒன்று தான். சாப்பாட்டுக்காக. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ரைட்டு. ட்ரெஸ்ஸுக்காக, இருக்கிற இடத்துக்காக, வேற வந்து தூங்குறதுக்கு, பயணம் பண்றதுக்காக, மற்றவனை கெடுக்கிறதுக்காக. வெரி நைஸ். இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். இது ஒருத்தனை கெடுக்கிறதுக்குமே பணம் இருந்தால் தான் கெடுக்க முடியும். சண்டை போடுறது போவா இல்லையாடா. பையனையும் பொண்ணையும் பார்த்தா வாழ வைக்கிறதுக்காக, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு வரதட்சணை கொடுக்கறதுக்காக, அந்த பொண்ணாக இருந்தால் அதுக்கு சீமந்தம் பண்ணுறதுக்காக, அந்த குழந்தை பெற்றதுக்காக, கடைசி வரையும் ஓடுறதுக்காக, பையனாக இருந்தால் அவனுக்கு கடைசி வரையும் கொடுத்தே இது பண்ணுறதுக்காக, அவனோட தேவைகளுக்காக, பையனுக்கு ஒரு வீடு வாங்குறதுக்காக, அவனோட ஒய்ஃபுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணுறதுக்காக, நகை வாங்குறதுக்காக, பாத்திரம் பண்டம், அவங்க வீட்டுக்கு தேவையான பாத்திரம் பண்டம் வாங்குறதுக்காக. ஸோ வேற என்ன, எல்லாத்துக்காக இவனுக்கு பணம் தேவை. இப்போ ரைட். விலங்குகள் எதுக்காக ஓடுது? சாப்பாட்டுக்காக மட்டும். உழைப்பு தேவை முடிச்சுன்னு போய் படுத்துக்கிறோம். இவன் அப்படி கிடையாது. நைட் ஷிஃப்ட், பகல் ஷிஃப்ட், ஜெனரல் ஷிஃப்ட், அந்த ஷிஃப்ட், இந்த ஷிஃப்ட், 24 hour ஷிஃப்ட் இப்பெல்லாம் வரப்போகுது இனிமேல். 24/7 மெடிக்கல்லாம் ஓப்பன் தான். அது மாதிரி வரப்போகுது. அது மாதிரி இருக்கிறதால உழைப்பாளிகள் இந்த உலகம் ஃபுல்லா நிறைந்து படர்ந்து அப்படி இருக்கின்றான். மனிதன் மட்டும். அதுதான் உழைப்பாளி இல்லாத நாடு எங்கேயுமே கிடையாது. இப்போ வந்து நீங்க கம்பெனிக்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவீங்க. இந்த உழைப்பாளிகள் என்னதான் உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற பிழைப்பும் கிடையாது. அந்த பிழைப்புக்கு ஏற்ற பேரும் அங்கீகாரமும் அவனுக்கு கிடைக்காது. யாருக்கு? உழைப்பாளிக்கு. ஒருவேளை அட சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி. ஒருவேளை இந்த மாதிரி உழைச்சவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் இந்த பூமியில கிடைச்சிருச்சுன்னா, அப்படி ஒருவேளை நடந்துருச்சுன்னா இந்த பூமியில, அதை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் காமி அப்படின்றாங்க. அப்படிலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி வர்றார். கூலியோ கூலி எங்களை நம்பித்தான் பூமி. என்னை கூலி கூலின்னு சொல்றியாடா, நாங்க உழைப்பாளர்கள் நாங்க உழைக்கிறத நிறுத்திட்டோம்னா இந்த பூமியே காலி அப்படின்றாப்ல. மனிதர்களுக்கு மட்டும், மனித சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும். கூலியோ கூலி எங்களை நம்பித்தான் இந்த பூமி. நாங்க இல்லை என்றால் எந்த பணக்காரனும் கிடையாது. ஆமா. உண்மையா பொய்யா? அது மறைமுகமான உண்மை. நேர்முகமான உண்மை அதுதான். ஆமா. நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லை என்றெல்லாம் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூவி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு பெரிய ஆக்டர் குமரன் அப்படின்னு கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் வச்சுக்கலாம். இந்த பெரிய நடிகர் அப்படிங்கிற பட்டம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? ரசிகர்களால. ஒரு ரசிகன் படத்தை பார்க்காம சராசரியான வாழ்க்கையை வாழ முடியும்.
இந்த ரசிகர்கள்லாம் பார்க்கறதுனால இவனுக்கு கிடைத்த பட்டம் இருக்கு இல்லையா, இவன் பார்க்கவில்லை என்றால் அந்த பட்டம் அவனுக்கு கிடையாது. அதர்ஷாருக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை அவனால வாழ முடியாது. ஆமா, அதே மாதிரி வாழ தொழிலாளர்களின் உழைப்பு தான் அந்த முதலாளி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொண்டு வந்து நிறுத்துறது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு மரத்துல வந்து அப்படியே பலவிதமான பழங்கள் காய்ச்சி தொங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பலவிதமான காய் கனிகள் சேர்ந்தது தான் பல உயிர்களுக்கு வந்து இதா இருக்கு. இப்ப அந்த பழமே தொங்கல அப்படின்னா அதே மாதிரி உழைப்பாளர்கள் உழைக்கவில்லை என்றால் இந்த முதலாளி அப்படிங்கிறவனே கிடையாது. அப்ப முதலாளி இல்லைன்னா தொழிலாளர்கள் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி கிடையாது. உழைப்பாளி எங்க வேணாலும் உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிடுவான். சம்பாதிக்கிறன்றதை விட்டுறது, எப்படினாலும் உழைச்சு சாப்பிட்டுருவான். ஆமா, பயிர் நடலாம், அவ்வளவுதான். நெல், அந்த விவசாய கரும்பு அது போட்டு சாப்பாடுக்கு தானே எல்லாமே சாப்பிட்டுருவான். ஆனா முதலாளி என்பது BMW கார் வாங்கணும், ஃபெராரி கார் வாங்கணும், பெரிய மாட மாளிகை வாங்கணும், பெரிய பெரிய பைக் வாங்கணும். தொழிலாளி இல்லை என்றால் முதலாளி என்பவன் அந்த லெவல்ல வாழ முடியாது. இத நான் சொல்லல, பாட்டு சொல்லு. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அரஹோயா, அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா. அட சாமியோ சாமி, அப்படி இருந்துட்டா காமி, கூலியோ கூலி, எங்களை நம்பித்தான் பூமி, பிறர் வாழ்வதே எங்கள் வேர்வையில்தான். ஒவ்வொரு தொழிலாளியும் வேர்த்து விறுவிறுத்து போய் செத்து உழைப்பான்யா. ஒரு சாதாரணமா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டாங்கன்னா, லேட்டா வர்றாங்கன்னா சில பேர் திமிர் பிடிச்சி வருவான். அதை விட்டுருங்க, எமர்ஜென்சியா இருக்கலாம். ஒருவேளை மனைவி அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மனைவிக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்க காலையில் எழுந்திருக்கிறதுக்கு லேட் ஆயிருக்கலாம், அதனால சமையல் செய்யறதுக்கு லேட் ஆயிருக்கலாம், அதனால அந்த சாப்பாடை சாப்பிட்டு கம்பெனிக்கு வர்றதுக்கு லேட் ஆயிருக்கலாம். அந்த தொழிலாளி அதனால பிடிச்சி கத்துவான். ஒருவேளை வரும்போது டிராபிக் ஆயிருக்கலாம், வண்டியில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், இல்ல வந்து அவனுக்கு பர்சனல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கலாம். எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டான். அவனுக்கு தேவை பஞ்சுவாலிட்டி, கரெக்டா வரணும். உடம்பு சரியா இருக்கா இல்லையா, குழந்தைக்கு உடம்பு சரியா இருக்கா இல்லையா, அவங்களோட மனைவி எப்படி இருக்காங்க என்ன, எதுவுமே தெரியாது. எதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என்னுடைய கம்பெனி ரன் ஆகணும். ஆனா அவங்க இப்ப கம்பெனியோட சைடு பார்த்தாலும் கரெக்ட் தான், சிஸ்டமேட்டிக்கா எல்லாமே பட்டதுனால இது இந்த ஆள் இப்ப எப்படி வரணும்னு சொல்றது. அதை தாண்டி கம்பெனியை தாண்டியும் பணத்தை தாண்டியும் பஞ்சுவாலிட்டி தாண்டியும் ஒரு மனிதனுக்கு அவனுடைய பர்சனல் பிரச்சனை அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா. உணர்வுகள் சொன்னது மாதிரி முக்கியம் இல்லையா. அப்போ அவனோட சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம பண்ணும்போது அது வந்து நல்லா இருக்குமா தவிர அதை விட்டுட்டு வந்து உடனே தொழிலாளிகளை கண்டிக்கிறது, திட்டுறது, நான் வேலை கொடுக்குறேன்றக்காக என்ன வேணாலும் பேசுவான். என்கிட்ட கை நீட்டி தான் காசு வாங்குறது ஏளனம். நான் என்னுடைய இந்த என்ன சொல்றாங்க, பிறர் வாழ்வதே எங்கள் வேர்வையில் தான், நான் வியர்வை சிந்தவில்லை என்றால் உனக்கு மாட மாளிகையும் கோபுரங்களும் பணங்களோ பொருள்களோ எதுவுமே வராது. உன்னுடைய ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு மாளிகையும் ஒவ்வொரு காரும் எங்களது வியர்வைகள். யாரோட வியர்வைகள்? உழைப்பாளி. ஒரு பணம் வச்சிருக்கிறவன் யாராவனாலும் இருக்கட்டும், ரோட்ல வர்றான் இல்ல எங்கேயாவது போறான், அவனுக்கு மரியாதை எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும். வாங்க உட்காருங்க, ஐயா கும்பிடு, இப்படி 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 முன்னாடி இப்போ இப்படி. கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய மக்கள் யாரா வேணாலும் இருக்கட்டும்பா, தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அது என்ன காய்கறி விற்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கட்டும், ஏன் கம்பெனிலே வேலை செய்யக்கூடிய ஒரு சின்ன இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கட்டும், அவங்க போனா என்னப்பா ஓகே கூட கேட்க மாட்டானுங்க, கண்டுக்கவே மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் எவனோ 19 போட்டோம் அப்படின்ட்டு விட்டுருவானுங்க. தெரியுதா? அதுதான் உழைப்பான். உழைப்பால் உயர்ந்தது கோபுரம், ஆனால் அவனுக்கு இல்லை பெயர், நல்ல நேம், மதிப்பு, மரியாதை, அக்கறை. வாலி அவர்கள் எழுத, SPP அவர்கள் பாட, ராஜா மியூசிக்ல உழைப்பாளி இல்லாத நாடுதான். மக்களே, இது வந்து ஆன் டைம்ல வந்து ரெக்கார்ட் பண்ற பாட்டு. பசங்களுக்கு வந்து எந்த ப்ரிப்பரேஷனும் கொடுக்கறது இல்ல, வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும்னு சொல்றது கிடையாது. ஆன் ரெக்கார்ட். அதனால சின்ன சின்ன ஸ்ருதி ப்ராப்ளங்கள் வரலாம், அதை வந்து கொஞ்சம் யாரும் கண்டுக்கிறாங்க. அப்ப டியூன் எப்படி வருது பாரு. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லே அரஹோய, அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லே அரஹோய. அட சாமியோ சாமி, அப்படி இருந்துட்டா காமி, கூலியோ கூலி, எங்களை நம்பித்தான் பூமி, பிறர் வாழ்வதே எங்கள் வேர்வையில் தான், உழைப்பாளி இல்லாத நாடுதான் அரஹோய. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லேயா அரஹோய,
அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லே. அரஹோயா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லேயா. அரஹோயா அட சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா சாமி, கூலியோ கூலி எங்களை நம்பித்தா பூமி. அட சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி, கூலியோ கூலி எங்களை நம்பித்தா பூமி. பிறர் வாழ்வதே எங்கள் வேர்வையில்தான், உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லேயா. அரஹோயா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லேயா. அரஹோயா பல்லவியை முடிச்சு சரணம் 1. தலை மேல சாப்பாடு. சாப்பாடு ஆனா சோறு. தலை மேல சாப்பாடா? தலை மேல சாப்பாடு கொண்டாரும் கப்பக்கிழங்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அம்மம்மஹா அங்கம்மஹா. ஆஹா ஹிந்தி அம்மம்மா அங்கம்மா ஹிந்தி. அதாவது ஹஸ்பண்ட் உழைக்கிறாங்கன்னு ஒய்ஃப் வந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க தலைமையில வச்சு. அந்த கப்பக்கிழங்கு கொண்டு வர ஸ்மெல் அடிக்குமா? உலகத்திலேயே ஒன்னா மாதிரி ஒரு புழுகாண்டிய பார்த்ததே இல்ல தல. கப்பக்கிழங்கு எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொல்றதா? அடேங்கப்பா உன் மூளையை மியூசியத்துல தான் வைக்கணும் கஜாமா. அவன் முக்கி கஷ்டப்பட்டு வேலை செய்வானா, கப்பக்கிழங்க திண்டி வேலை செய்யறது. சார் தலைமையில சாப்பாடு கொண்டாரும் கப்பக்கிழங்கு கொண்டு வராங்க தலைமையில சாப்பாடு வச்சு. இப்ப பாருங்க மீனிங். ஆனா மகாலிங்க சொன்னதுல பாதி கரெக்ட். தலைமையில சாப்பாடு கொண்டாரும் கப்பக்கிழங்கு, அம்மம்மா அங்கம்மா. கணவன் அப்படியே அந்த தோட்டத்துல எல்லாம், வயல் தோட்டம் இல்ல வேற ஏதாவது தோட்டத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற போது தன்னுடைய மனைவி கணவனுக்காக அப்படியே சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. அது எப்படி எடுத்துட்டு வருவாங்க? கிராமங்கள்ல ஆடி அசைஞ்சு ஆடாம அசையாம, ஏன்னா ஆடி அசைஞ்சுக்கிட்டு வந்ததுதான் சோறு கீழே ஊட்டி. அதனால வந்து ஆடாம அசையாம கூட கொண்டு வரலாம். தலை மேல வச்சு கொண்டு வருவாங்க. இத வந்து கணவனுக்கு மனைவி எடுத்துட்டு வர்றது. ஆனா இந்த பாட்டுல அந்த பெண்ணை கப்பக்கிழங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருணிக்கிறாங்கன்னு அப்படி வச்சுக்கலாம், அதோட முடிச்சுக்கலாம். அப்போ தலை மேல சாப்பாடு கொண்டாரும் கப்பக்கிழங்கே ஒரு பெண்ணை வந்து ஒரு கிண்டல் பண்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அதான் இந்த கான்செப்ட். அந்த மாதிரி தலைமையில வச்சு சாப்பாடு வச்சு கொண்டு வரக்கூடிய அந்த பெண் சில போல ஷோக்காக ஒன்னத்தான் பெத்து போட்டுட்டா. அங்கம்மா உங்கம்மா உங்கம்மா மங்கம்மா. இது வந்து அந்த பாட்டுல ஒரு காமெடி சொல்றது மாதிரி இந்த பிளேஸ், இந்த 2 பிளேஸ். அட பல வீட்டு பலகாரம் ஒன்னானா கூட்டாஞ்சோறுதான் சின்னையா பொன்னையா. அட பல சாதி இது போல ஒன்னானா சண்டை வருமா செல்லையா சொல்லையா. இப்ப பாருங்க, பல வீட்டு பலகாரம் ஒன்னானா கூட்டாஞ்சோறு தான். மகாலிங்க வீட்டுல இருந்து தயிர் சாதம், குமரன் வீட்டுல இருந்து புளி சாதம், உங்க வீட்டுல இருந்து சாம்பார் சாதம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொரு சாப்பாடு எடுத்து வந்துட்டு இருப்பான். இது நான் சொல்றது கிராமத்துல. ஸ்கூலுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுக்க, ஸ்கூலுக்கு இல்ல, சும்மா நார்மலா பீஸா, பர்கர், நூடுல்ஸ், மஷ்ரூம் பிரியாணி, அப்புறம் இது பாஸ்தா. இது காசு இருக்கிறவங்க கிட்ட. இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, பல வீட்டு பலகாரம் ஒன்னானா கூட்டாஞ்சோறு தான். அப்படியே இந்த உழைப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செய்வாங்கயா தோட்டத்துக்கள்ல, உழைச்சு களைச்சிட்டு அப்படியே அந்த வேர்வை தொடச்சிட்டு அந்த துண்டை எடுத்து கலட்டி தொடச்சிட்டு, அப்பாடா இது சாப்பாடு டைம். அதாவது இன்னைக்கு வந்து பசிக்காமலே சாப்பிட்டுட்டு இருக்கேன், அது வேற பிரச்சனை. நான் உழைக்கிற ஆளுங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன், இது வேற பிரச்சனை. சரியா? இப்போ அப்படியே தொடச்சிட்டு மகாலிங்கம் என்ன கொண்டு வந்த, குமரன் என்ன கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பல வீட்டு பலகாரம், பல வீட்டுல இருந்து கொண்டு வரப்பட்ட சாப்பாடை ஒன்னா உட்காந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுறாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் கூட்டாஞ்சோறு. இன்னைக்கு கூட்டாஞ்சோறுன்ற கான்செப்ட் எல்லாம் கிடையாது, எல்லாமே இறந்து பல நாள் ஆயிப்போச்சு, பல வருஷங்கள் ஆயிப்போச்சு. கூட்டாஞ்சோறு இறந்து வீட்டுக்குள்ளேயே கூட்டாஞ்சோறு உட்காந்து சாப்பிட மாட்டான் எல்லாரும் மொத்தமா. தனித்தனியா. கூட்டாஞ்சோறுனா என்னன்னா, கூடி உட்காந்து சாப்பிடுவதுக்கு பேரு கூட்டாஞ்சோறு. இப்ப கூடுறதில்ல, ஆடுறதில்ல.
தனித்தனியாக ஓடுறத வேலை. அவன் போவான் கிச்சனுக்குள்ள 2 தோசையை தின்ட்டு பேசாம படுத்துக்கிடுவான். இவன் போவான் இவன் 2 தோசையை தின்ட்டு போய் இவன் எங்க போய் படுக்கிறேன்னு தெரியாது. அவங்க அப்பா தெரியாது. அவன் யார் வீட்டுக்கு வர்றா, யார் வீட்டுக்குள்ள போறா, யார் வீட்டுல இருந்து வெளியில போறா, யாருக்கு யாரும் தெரியாது. ஆனா வீடு மட்டும் அவனு சொல்லிக்கிடுவான், நீ என்ன நடக்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம் பல சாதி இது போல ஒன்னானா சண்டை வருமா, போய் செல்லையா சொல்லையா. இந்த சாதிகள் மதங்கள் அப்படின்ற சில சமாச்சாரங்கள்லாம் வந்து இங்க இந்தியாவில் வந்து நிறைய பாப்புலர் வச்சிருப்பான். இப்ப இவை அனைத்தும் ரிமூவ் ஆகி இந்த கூட்டாஞ்சோறு சாப்பிடக்கூடிய தொழிலாளர்கள் போல, பஸ்ல போகக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்றாக இருப்பது போல, ரோட்ல எல்லாருமே பைக் ஓட்டுறது போல, எல்லாருமே ஒற்றுமை என்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்தா சண்டை வருமா? பல சாதி இது போல ஒன்னானா சண்டை வருமா? உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, நீயும் மனிதன் நானும் மனிதன் என்ற கான்செப்டுக்குள்ள எல்லாருமே இருக்கிற போது பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இதை நமக்கு சொல்லுது மேதினந்தா. நித்தமும் பாடுபட்டு உழைக்கக்கூடிய நாம் எல்லாரும் ஒண்ணு, உழைக்கும் மக்கள். வசதியா காசை வச்சுக்கிட்டு தனியா உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் திட்டக்கூடிய ஒரு கூட்டம் அது ஒண்ணு, அது வேற. நித்தமும் பாடுபட்டு உழைக்கக்கூடிய நாம் யாவரும் ஓரிடம்தான். இதை மே தினம் தொழிலாளர் தினம் என்று சொல்லிட்டு ஒரு நாளை வச்சிருக்கான். அந்த நாள்ல நம்ம தொழிலாளர் நம்ம எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் லீவ் விட்டுக்கிடுவோம். அன்னைக்கு ஒர்க்கிங் போடுவாங்க. அப்படியா? போடுவாங்க. அடுத்த லைன் பாருங்க, அடுத்த லைனை படிப்பா. நாமெல்லாம் வேலை நிறுத்தம் செஞ்சா தாங்காது நாடு முழுதும், நாமின்றி என்ன நடக்கும் நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கும். நாமெல்லாம் வேலை நிறுத்தம் செஞ்சா தாங்காது இந்த நாடு முழுவதும். உழைப்பாளி போயிட்டு ஆட்டோ ஓட்டல, பஸ் ஓட்டல, கடை வேலை நடக்கல, விவசாயி இறங்கி விவசாயத்துல வேலை செய்யல, ஒவ்வொரு படித்த குடிமகனும் போயிட்டு கம்பெனில வேலை செய்யல, என்ன ஆகும்? நாடு நடுங்கி போயிரு, பணக்காரனே உழைப்பாளியா மாறிடுவான். சம்பித்து அப்படியே பிரேக் ஆயிரும். நாம் எல்லாம் வேலை நிறுத்தம் செஞ்சா தாங்காது நாடு முழுதும், நாம இன்றி என்ன நடக்கும்? நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கும், உழைப்பாளி கை. ஆனால் உனது கை, உழைப்பாளியின் கை ஓங்கி இருக்க வேண்டும் என்றால் உழைப்பாளிகளுக்குள்ள ஒற்றுமை என்ற ஒரு விஷயம் இருக்க வேண்டும். அட அடிச்சாலும் புடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்டா, அடிச்சுட்டு பேசிக்குவோம்ல அண்ணன் தம்பிக்குள்ள, அந்த மாதிரி. இப்ப எல்லாம் யாரும் பேச மாட்டான், போய் போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நார்மலாவே பேச மாட்டாங்க. கம்பெனிக்குள்ள ஒரு 2 கேம் நடக்கும்யா, பேர் மட்டும் தொழிலாளர். இந்த தொழிலாளருக்குள்ளேயே நம்ம ரஜினி படத்துல ஒரு இருக்கும் பாரு, இந்த கூட்டத்துல ஒரு கருப்பாடு சுத்திட்டு இருக்கு, இது 3 பேருக்கு பேர் தொழிலாளர். இவன் போய் இவனை பத்தி சூப்பர்வைசர் சொல்லிட்டு ஓடிப்பிடுவான். வந்தமா அவன் லேட்டா வந்தான், பேர் வந்து 3 பேர் தொழிலாளி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மகாலிங்கம் வேலை செய்யற நேரத்துல பாத்ரூம் போயிட்டாப்புல, என்னடு கேளுங்க, பாத்ரூமா முக்கியம், சூப்பர்வைசர்ட்ட வேலை தான் முக்கியம். யூரின் டேங்க் வெடிச்சா என்ன, ஒரு தடவை வெடிச்சிட்டு போகுது, பாத்ரூம் போயிட்டான் சூப்பர்வைசரே அப்படின்னு போயிடுவான். அவன் அந்த பக்கம் அப்படியே போறேன், அவன் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். சார் எவ்வளவு தைரியம், அப்படி பயங்கரமா சொல்லி விட்டா அவனை கடுப்பாயிட்டு டென்ஷன் திட்டட்டுன்னு சொல்லிட்டு, பசிக்குதான் என்ன பசி, கம்பெனி முக்கியமா பசி முக்கியமா, சாப்பிட்டு இருக்கான்னு போய் சொல்லி விட்டு போயிடுவான். பேரு தொழிலாளி, அதனால அந்த மாதிரி. ஆனா பேரு தொழிலாளி. அடிச்சாலும் புடிச்சாலும் அண்ணன் தம்பி நீ நானும் தாண்டான்னு சொல்லிட்டு ஒற்றுமையலாக ஒரு தொழிலாளர்கள் இல்லை என்றால் என்ன நடக்கும்? கலவரம். உங்களுக்குள்ள ஒற்றுமைன்ற ஒரு விஷயம் இருந்தா தான் உங்க கை ஓங்கி நிற்கும், இல்லை என்றால் அவன் கை தான் ஓங்கி நிற்கும். மேல சாப்பாடு கொண்டாடும் கப்ப கிழங்கு, அம்மம்மா அங்கம்மா சில போல ஷோக்காக ஒன்னத்தான் விட்டு போட்டுட்டான் உங்கம்மா மகம்மா. பல வீட்டு பலகாரம் ஒன்னானா கூட்டாஞ்சோறு தான், பல வீட்டு பலகாரம் ஒன்னானா கூட்டாஞ்சோறு தான். சின்னையா பொன்னையா வரசாதி இது போல ஒன்னானா சண்டை வருமா, சொல்லையா சொல்லையா. நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினம்தான், நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினம்தான். சத்திய வார்த்தை இதை நமக்கு சொல்லுது மெய்தினம்தான், நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினம்தான். சத்திய வார்த்தை இதை நமக்கு சொல்லுது மெய்தினம்தான். நாம் எல்லாம் வேலை நிறுத்தம் செஞ்சா தாங்காது நாடு முழுதும், நாம் எல்லாம் வேலை நிறுத்தம்
நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கும். அட அடிச்சாலும் குடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானடா. உழைப்பாளியின் கை ஓங்கி இருக்க வேண்டும் என்றால் உழைப்பாளிகளுக்குள்ள ஒற்றுமை என்ற ஒரு விஷயம் இருக்க வேண்டும். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லை. அவன் உழைப்பாளி கிடைக்காத பேருதான் எங்கும் இல்லை. செகண்ட் சரணம் ரொம்ப அன்பை உள்ள அள்ளி ஊத்திருப்பார். அப்படியே அப்படியே புகழ்ந்து அப்படியே தள்ளியிருப்பாங்க. எப்படின்னு பாருங்க. யார் சார்? நம்ம வாலி ஐயா கை வண்ணத்தை பாருங்க. படிப்பா படிப்பா. செகண்ட் சரணம். பணக்காரன் குடியேற பாட்டாளி வீடு கட்டுறான் கல்லாலே ஏ மண்ணாலே மண்ணாலே ஆனாலும் அவனுக்கார் வீடில்லே. ஆமா, வீடில்ல வீடில்லே காடில்லே வீடில்ல. யாரு கேக்குறா? ஒவ்வொரு லைனும் இப்படி முக்குறானே. தமிழ்ல பாசா பெயிலா? பாலிடிக்ஸ் ஆடா சொன்னாலே ஹா. சரி. பணக்காரங்குடியேற பாட்டாளி வீடு கட்டுறா கல்லாலே மண்ணாலே. ஆனாலும் அவனுக்கோர் வீடில்லை. யாரு கேக்குறா? துக்கந்தா சொன்னாலே. பணக்காரன் குடியேற பாட்டாளி வீடு கட்டுறான் கல்லாலே மண்ணாலே. பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 10 floors 50 floors 100 floors 110 மாடி கட்டிடம், 100வது மாடி. இந்த கட்டிடத்தை எல்லாம் கட்டுறது யாரு? உழைப்பாளி, கொத்தனாரு. சிமெண்ட் எடுத்து கொடுக்கறவங்க, கல்ல எடுத்து கொடுக்கறவங்க. வெயில் மழை, வெயில் பட்டு ஸ்கின் எரியும், மழை பட்டு குளிரடிக்கும். வெயில் மழை பனி எதுவாக இருந்தாலும் தாங்கிக்கிட்டு அந்த வேலை செய்வாங்க. எந்த வேலைய? கட்டடம் கட்டுற வேலையை. ஆமா. அந்த பெரிய மாட மாளிகையில வாழ போறது யார்? பணக்காரன். குடியேற பாட்டாளி வீடு கட்டுறாங்க. ரசிச்சு ரசிச்சு கட்டுவா. இது டைல்ஸ், இது மொசக்கி, அதுக்கு பிறகு இது பிசக்கி, ஆத்தங்குடி டைல்ஸ், அந்த டைல்ஸ், இந்த டைல்ஸ் சொல்லி எல்லாமே கட்டிட்டு அப்படி அதுல இருந்து வெளியில வந்துருவா. ஆனாலும் அவனுக்கோர் வீடு இல்லை. யாரு கேக்குறா? அந்த மாட மாளிகையை கட்டக்கூடிய அந்த தொழிலாளர்கள் வாழக்கூடிய குடிசையை பார்த்துருக்கீங்களா? பக்கத்துல வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கிற போது அந்த பெரிய பெரிய பில்டிங் பக்கத்துல ஒரு கொட்டா ஒண்ணு இருக்கும். அந்த கொட்டாவுல தான் வாழக்கூடிய மக்கள். அந்த தொழிலாளி கட்டுற மாளிகை தான் தாஜ்மஹால். அந்த வீடு, இந்த வீடு, அந்த கம்பெனி, இந்த கம்பெனி. வாழ்பவன் யார்? பணக்காரன். கட்டுபவன் யார்? பாட்டாளி. பணக்காரன் குடியேற பாட்டாளி வீடு கட்டுறான். கல்லையும் தூக்கி, மண்ணையும் தூக்கி, சிமெண்டையும் தூக்கி. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா? தூக்கம்தான் சொன்னாலே. பல பேரு தான் உடுத்த நெசவாளி நூல நெய்கிறா பொன்னான கையால. அட ஆனாலும் அவன் உடுத்த வேட்டில்லை. யாரு கேக்குறா? துக்கந்தா சொன்னாலே. பல பேரு ரேமன் ஷர்ட்ஸ், தோத்திஸ், சோலி, ராம்ராஜ் பனியன்கள், வேஷ்டிகள் மற்றும் ஜட்டிகள், உள்ளாடைகள் அணிந்து மகிழுங்கள். ஆனந்த் பனியன்கள், ஜட்டிகள் மற்றும் உள்ளாடைகள். இதயம் இதயம் எதை வேண்டாலும் புழுகிறது. மதுர வீரன் தானே. பல பேரு தான் உடுத்த நெசவாளி நூலை நெய்கிறான் தன்னுடைய பொன்னான கையில. அந்த நூல் அவனது கைகளை அறுக்கும். அதுல 1008 சொட்டு ரத்தம் வரும். அந்த சொட்டுதான் தன்னுடைய கைகள்ல இருந்து வந்த அந்த ரத்தத்தினுடைய பல ரத்தங்களின் தொகுப்பு தான் அவன் வாங்கக்கூடிய பணம். அந்த பணத்தில் வாழக்கூடியதுதான் அந்த நெசவாளியோட வாழ்க்கை. ஆனாலும் அந்த பணத்தை வச்சு நான் நல்லா உடுத்துவதற்காக ஒரு வேட்டியே இல்ல சொன்னாலே துக்கம் தான். முடிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கவிஞர் வாலி அவர்கள் இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. இது வரையும் ரத்தம் வரும்ட்டு இப்பதான் தெரியும் எனக்கு. நூல் ஆனா யோசிக்கும் போது அதுதான் ஏதாச்சும் ஒரு நூல் வந்து சும்மா ஒண்ணுமே இல்லடா. உழைப்பாளி அப்படித்தான்டா இவனே. ஒரு நீங்க கிராமங்கள்ல போய் பாக்குறீங்கன்னா
அந்த வெயிலையும் மழையிலையும் கொட்டுற மலைகளையும் அந்த விவசாயிகள் தன்னுடைய பொருள்களை அப்படி விதைத்து அதை வளர வைத்து அதை வந்து கொஞ்சம் அப்படியே மேலே அப்படியே எழும்பி வரும்போது அப்படியே டக்குன்னு மழை வந்து அதை அமைக்கிறம்பாரு. அந்த இடத்துல விவசாயி கண்ணீர் சிந்தி அழுவாம்பாரு. ஒவ்வொரு கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் அனைத்தும் அவனது உடலில் இருந்து வரக்கூடிய அவனது சரீரத்திலிருந்து வரக்கூடிய ரத்தம். காரணம் நஷ்டமாய் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடிப்பட்டவங்களுக்கு தான் வலியை பற்றி தெரியும், பார்க்குறவங்களுக்கு என்ன மருந்து போட்டால் சரியான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி விஜயோட டயலாக் ஒன்று. அது மாதிரி அந்த கஷ்டத்தில் அனுபவிச்சு அப்படி வளர்த்து கொண்டு வரும்போது மழை தண்ணி வந்து அப்படியே மூழ்கிரும். அதெல்லாம் நீங்கள் டிவிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கதறி அழுவாங்க விவசாயிகள். விவசாயிகளுக்கு மட்டும் கிடையாது, கூலி தொழிலை செய்யக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இதே பிரச்சனை தான். அதை தான் சொல்றாரு, பல பேரு தான் உடுத்த நெசவாளி நூலை நெய்கிறான் பொன்னான கையாலே, ஆனாலும் அவனுக்கு ஒரு வேட்டி இல்ல யாரு கேட்கிறான். துக்கம்தான் சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை முடிச்சிட்டாங்க. அடுத்து, சம்பளம் வாங்கியதும் முழுசா வீட்டுல சேர்த்திருங்க, மத்தியில் யார் பறிச்சா முட்டிய பேத்திடுங்க. இப்ப எல்லாம் யாருமெல்லாம் பறிக்க மாட்டான். நேர அந்த அவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோமே, சம்பளத்தை வாங்கிட்டு நேர ஒயின் ஷாப்புக்கு போயிடுவானியா? எப்பயும் தான் சம்பளம் வாங்கியதும் முழுசா கொண்டு போய் வீட்டுல சேர்த்துருங்க. ஏன்? அவங்க வீடு கஷ்டப்படணும் சார். அவங்கள சார்ந்து இருக்கவங்கலாம் ரொம்ப கஷ்டம். அவங்க அந்த காசு எடுத்துட்டு போய் கொடுக்கலன்னா அடுத்த வேலை சோறே இருக்காது. அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச பணம் ஊதாரித்தனமாக செலவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக பேபி உட்காந்து அப்படியே படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க அப்பா கூலி வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்காரு. அம்மா என்னோட பென்சில் வந்து காலி ஆகி போச்சு, அப்பா இன்னைக்கு சேலரி வாங்கிட்டு வருவார்ல, அதில் எனக்கு ஒரே ஒரு பென்சில் வாங்கி கொடுமா. பென்சிலோட ரேட்டு ₹1 இல்லாட்டி ₹2 இருக்கும். 5 ரூபீஸ்க்காக வெயிட்டிங். பாப்பா தன்னுடைய மனைவி மிளகாய் தூள் காலியா போச்சு, பருப்பு காலியா போச்சு, அரிசி காலியா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கணவனின் வருமானத்திற்காக உட்காந்து காத்து கொண்டிருப்பாள். இவன் என்ன பண்ணுவான், சில மக்கள், நான் எல்லாரையும் சொல்லல, அப்படியே அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு கெட்ட பழக்கங்களை ஆட் பண்ணிட்டு நேரா வீட்டுல வந்து நிற்பான். இந்த கனவு கண்டு இருந்தாங்க இல்லையா 2 பேரும், சாப்பாட்டுக்காகவும் பென்சிலுக்காகவும், அப்படியே ஹார்ட் உடைஞ்சு எனக்கு என்ன தேவையோ அதை கூட தேவையை கேட்காமல் அப்படியே பின்வாங்கி உட்காந்துருவான். ஆனா பாட்டை என்ன சொல்றாங்கன்னா, மத்தியில யார் பறிச்சா முட்டியை பேத்துடுங்க. இந்த திருடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பான். அதே மாதிரி இந்த கெட்ட பழக்கத்துக்குலாம் சில பேர் தூண்டி விடுவாங்களா மாஸ்டர். அப்படி தூண்டி விடும்போது நீ வந்து அவங்க கெட்ட பழக்கம் தூண்டி விட்டாலும் நீ வந்து போகாத, அந்த ட்ராக்குக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒருவேளை யாராவது உங்களை வழியில வந்து யாராவது பறிச்சாங்கன்னா அவங்கள முட்டியை பேத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அஞ்சாம தொழில செஞ்சா நம்ம யாராச்சும் அசப்பானா. நீ என்ன வேலை செய்யறியோ அந்த வேலையில நீ நேர்மை நியாயமா இரு. நேர்மை நியாயமா இருந்துட்டீங்கன்னா நீ யாருக்குமே பயப்பட தேவையில்ல. நீ பயப்படாம இருந்தாலே உன்னை யாரும் அசைக்க முடியாது. ஒன்னாக இருந்தாக்கா இங்க வாலாட்ட நினைப்பானா. தொழிலாளர்கள் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாருமே ஒரே ஒரு யூனிஃபார்மா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உங்களை ஆளக்கூடிய சூப்பர்வைசரோ கம்பெனி ஓனர்களோ உங்களை வந்து என்ன பண்ண மாட்டான், உங்ககிட்ட வாலாட்ட மாட்டான் அப்படி சொல்றாரு. ஆனா அது நடக்குமா? ஒன்னா இருக்கிறது ஒற்றுமை ஒரு கம்பெனிக்குள்ள. அடிச்சு உருவாக்கி வாய்ப்பு இல்ல ராஜா. பயங்கரமா இருப்பான். இவன் ஒரு கிரிமினலா இருப்பான், அவன் ஒரு கிரிமினலா இருப்பான், அவன் ஒரு கிரிமினலா இருப்பான். அதுதான் நம்ம ரஜினி படத்துல இதுக்குள்ளேயே ஒரு கருப்பு ஆடு வருங்களா. சொல்லுவேன் இவனை எப்ப தூக்குறான், அவன் சொல்லுவேன் அவனை எப்ப, அவன் என்ன பண்ணுவான் 2 பேரும் தூக்கிட்டு புதுசா ஒரு ஆளை போட்டு போயிருவான். ஒற்றுமைக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. அடிச்சாலும் புடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானு தான். அதே இல்லை மாஸ்டர், அதே இல்லை. பணக்காரன் குடியேற பாட்டாளி வீடு கட்டுறான் கல்லாலே மண்ணாலே, ஆனாலும் அவனுக்கு ஒரு வீடு இல்லை யாரு கேட்கிறா. பல பேரு தான் உடுத்த நெசவாளி நூலை நெய்கிறான் தன்னுடைய பொன்னான கையில. அந்த நூல் பல பேரு தான் உடுத்த நெசவாளி நூலை நெய்கிறான் பொன்னான கையாலே, ஆனாலும் அவன் உடுத்த வேட்டி இல்லை யாரு கேட்கிறா. சொன்னாலே
சம்பளத்தை வாங்கிட்டு நேரா ஒயின் ஷாப்புக்கு போயிடுவானியா. சம்பளம் வாங்கியதும் முழுசா வீட்டுல சேர்த்திடுங்க, மத்தியில் யார் பறிப்பா பறிச்சா முட்டிய பேத்திடுங்க. சம்பளம் வாங்கியதும் முழுசா வீட்டுல சேர்த்திடுங்க, மத்தியில் யார் பறிப்பா பறிச்சா முட்டிய பேத்திடுங்க. அஞ்சாம தொழில செஞ்சா நம்ம யாராட்டும் வசப்பானா, அஞ்சாம தொழில செஞ்சா நம்ம யாராச்சும் ஆசைப்பானா. ஒன்னாக இருந்தாக்கா இங்க வாராட்ட நினைப்பானா, ஒன்னாக இருந்தாக்கா இவங்க வாழாட்ட நினைப்பானா. அட அடிச்சாலும் முடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானும். நீ என்ன வேலை செய்யறியோ அந்த வேலையில நீ நேர்மை நியாயமா இரு. நேர்மை நியாயமா இருந்துட்டீங்கன்னா நீ யாருக்குமே பயப்பட தேவையில்ல. நீ பயப்படாம இருந்தாலே உன்னை யாரும் அசைக்க முடியாது. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அழகோயா அவன் உழைப்பாளை பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா, அழகோயா அட சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி, கூலியோ கூலி எங்களை நம்பித்தா பூமி, பிறர் வாழ்வதே எங்கள் வேலையில் தான், உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அழகோயா அவர் உழைப்பாளை பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா, அழகோயா. ராகவேந்தருக்கு பல்லவியில பிடிச்ச லைன் என்ன புரியுது? எக்ஸ்பிளனேஷனோட பாடணும். லாஸ்ட் லைன் மாஸ்டர். அட சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி, கூலியோ கூலி எங்களை நம்பி தான் பூமி. வெரி நைஸ். அந்த லைன் ஃபுல்லாவே பிடிச்சி. பிறர் வாழ்வதே அது வரையுமே நல்லா தான் இருந்தது. பிறர் வாழ்வதே. அட சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா பூமி, ஏழைகளை மதிக்கிறது மாதிரி வேலைக்காரர்களை மதிக்கிறது மாதிரி, கூலியே கூலி எங்களை நம்பித்தான் நீங்களே, பிறர் வாழ்வதே எங்கள் வேர்வையில் தான். பாடுப்பா. அட சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி, கூலியோ கூலி எங்கள் நம்பித்தா பூமி, பிறர் வாழ்வதே எங்கள் வேர்வையில் தான். வேர்வையை தெங்கானா. சரணம் ஒன்ல குமரன். நானா? எஸ் மாமா. மாமா சபாஸ் மாமா. நாமெல்லாம் வேலை நிறுத்தம் செஞ்சா தாங்காத நாடு முழுதும் நாமின்றி என்ன நடக்கும், நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கும், அட அடிச்சாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பி நீ நான் தான். பணக்காரன் என்ற வர்க்கத்தை எதிர்கொள்வது போல தொழிலாளி ஆகிய நாம் எல்லோரும் வேலை நிறுத்தம் செஞ்சால் இந்த நாடே தாங்காது. அப்படிங்கிற லைன் அவனுக்கு பிடிச்சிருக்கு. பாடுப்பா. நாமெல்லாம் வேலை நிறுத்தம் செஞ்சா தாங்காது நாடு முழுதும், நாமின்றி என்ன நடக்கும், நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கோம், அட அடிச்சாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானும் தான். சரணம் 2 மகாலிங்கத்துக்கு பிடிச்ச லைன். சம்பளம் வாங்கியதும் முழுசா வீட்டுல சேர்த்துடுங்க, மத்தியில் யார் பறிச்சா அந்த லைன் சார். அதாவது சம்பளம் வாங்கியதும் முழுசா வீட்டுல சேர்த்துடுங்க, மத்தியில் யார் பறிச்சா முட்டிய பேத்திடுங்க. தனக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மனைவிக்காகவும் தனக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைக்காகவும் தான் வியர்வை சிந்தி சம்பாரிச்ச பணத்தை அனைத்தையும் கொண்டு போயிட்டு நான் குழந்தைகளுக்காகவும் வீட்டில் என்னுடைய மனைவிக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு லைன் மகாலிங்கத்துக்கு பிடிச்சிருக்கு. 1 2 3. சம்பளம் வாங்கியதும் முழுசா வீட்டில சேர்த்திடுங்க, மத்தியில் யார் பறிச்சா முட்டிய பேத்திடுங்க. பணக்காரன் குடியேற பாட்டாளியும் பல பேரு தான் உடுத்த நெசவாளியும் வீடும் நூலும் செய்து கொண்டிருக்கின்றார். நிம்மதியாக வாழ்வதற்கு ஏழையாய் பிறந்தவர்களுக்கு வீடும் இல்லை, வாசலும் இல்லை, வேட்டியும் இல்லை. இதுதான் உலகத்தின் ஏழைக்காக கிடைக்கப்பட்ட வரம், பெறப்பட்ட வரம். உழைப்பாடி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. பாய்.